ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்னைக்கு நான் சம்பா ரவை பொங்கல் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். 100 கிராம் சம்பா ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் சம்பா ரவைக்கு பதிலாக ஒயிட் ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப், அதாவது 25 கிராம் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம், 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 10 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இப்போது நான் பாசிப்பருப்பை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை ஊற்றிடுறேன். நெய் போட்டுடுறேன். இது ரெண்டும் நல்ல சூடான பிறகு நான் எடுத்து வச்சிருக்கிற மிளகையும் சீரகத்தையும் போட்டுடுறேன். அது நல்லா பொரிஞ்ச பிறகு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி துண்டுகளை போட்டுடுறேன். நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை போட்டுடுறேன். அதை நல்லா வதக்கி விட்டுறேன். அதை வதங்கின பிறகு கருவேப்பிலையை போட்டுடுறேன். எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு போட்டுடுறேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ பெருங்காயத்தூளை போட்டுறேன். பெருங்காயத்தூளை போட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். எடுத்து வச்சிருக்கிற சம்பா ரவையை போட்டுறேன். இந்த ரவையை நான் வறுக்கவே இல்லைங்க, அப்படியே தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம எப்படியும் இதில் நல்லா இது மாதிரி வதக்கி தான் செய்ய போகிறோம். இது வறுத்த ரவையாகவே இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம அதை வதக்கிக்கணும். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ரவை நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த பாசிப்பருப்புல நான் 1 டம்ளர் சம்பா ரவைக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஏன் முதலே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா, பருப்பு தனியாக போட்டோம்னா அதில் சரியாக மிக்ஸ் ஆகாது, கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால இப்போவே இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஊற்ற போகிற தண்ணியிலேயே இந்த பருப்பையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை நான் இந்த வதக்கி வச்சிருக்கிற ரவை மேலே ஊற்றிடுறேன். பருப்பு போட்டிருக்கிறதுனால இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூளையும் போட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடுறேன். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து நான் இதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஏன்னா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடலைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மறுபடியும் அதை மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன்.
நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்படியும் கொஞ்சம் ஆறிச்சுன்னா ரொம்ப திக்காயிடும், அதனால நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் லாஸ்டா எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் தூவிடுறேன். சம்பா ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாம்பார் எல்லா வகையான சட்னியுமே ரொம்பவே சூட்டபிளா இருக்குங்க. இதை தவிர நான் நம்ம சேனல்ல வெண்பொங்கல் ரெசிபியும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.